ஹரே கிருஷ்ணா. இந்த ஜீவன் நம்ம ட்ரெஸ்ஸ மாத்துற மாதிரி உடல் விட்டு உடல் மாறிக்கிட்டே இருக்க என்ன காரணம்? ஆசைதான் காரணம். அந்த ஜீவாத்மா தன்னோட பூர்வ ஜென்ம ஆழமான ஆசைகளோட தன்மையை பொறுத்து அடுத்த ஜென்மத்துல உடலை சூஸ் பண்றது. நாம குளிருக்காக ஸ்வெட்டர், வீட்ல இருக்கிறப்போ சாதாரண ட்ரெஸ், ஆபீஸ் போறப்போ நல்ல ஃபார்மல் ட்ரெஸ்ன்னு அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸை சூஸ் பண்றோம் இல்லையா? அதையே தான் ஜீவன் உடலை சூஸ் பண்றப்போ செய்யறது. பரமாத்மால இருந்து பிரிஞ்சு வந்த ஜீவாத்மா எப்போ நான் இந்த உடல், மனம், புத்தி கிடையாதுன்னு நினைச்சு இந்த பஞ்ச பூதங்களாலான உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவையே பாக்குற எல்லாத்துலயும் அன்புமயமா, பக்தி மயமா, ஞானமயமா பாக்குதோ, அதுக்கப்புறம் இந்த ஜீவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்லுவாங்க. நிரந்தரமான ஆத்மாவை நிம்மதியா அது அடைஞ்சிரும். அதுக்கு இந்த ஜீவன் ஒரு ஒரு உடலா மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு கடைசியில பிரகாசமா பரமாத்மாவை அடையிறது. அர்ஜுனா, இதுதான் புனர்ஜென்ம ரகசியம். இந்த ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தன் அதர்மிகளை பார்த்து இரக்கம் காட்ட மாட்டான். நீ கொல்ல போறது இவங்க உடலத்தான். தர்மத்தை நிலைநிறுத்து, அதர்மிகளை எதிர்க்க தயாராகுன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். ஹரே கிருஷ்ணா.